கமிங் பேக் டு காருண்யா இட் செல்ஃப் இஸ் அ நாஸ்டாலஜிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும். காலையில் வந்தபோது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போது 2024 வரும்பொழுது இவ்வளோ அழகாக அந்த அழகை வந்து உணர முடியுது. அண்ட் படிக்கிற காலத்துலேயுமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த அழகு கொஞ்சம் கூட குறையல. மேபி இந்த மான்சூன் சீசன்றதுனால ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெளியில் இருக்கிற பிளேசஸையும் நம்ம போய் பார்ப்போம். ஸோ எதனால் மறுபடியும் காருண்யா இந்த தடவை ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து துபாயில் ஹெப்வர்த்தில் ஒர்க் பண்ண என்னுடைய மேனேஜர் ஜேக்கப், அவருடைய டாட்டரை வந்து காருண்யா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயரில் சேர்த்துருக்காரு. ஸோ நாளைக்கு ஃபஸ்ட் இயருடைய அட்மிஷன் டே. அண்ட் அந்த அட்மிஷன் டேக்கு நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. சரி, ஓகே, நானும் வரேன். எனக்கும் யூனிவர்சிட்டியை பார்த்த மாதிரி இருக்கும், வருஷங்கள் ஆச்சு. அண்ட் அந்த ப்ராசஸ், அப்புறம் இங்கே இருக்கிற நண்பர்கள், சில ஸ்டாஃப், இவங்களெல்லாம் மீட் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் நம்ம படித்த இடம், நம்ம வாழ்ந்த இடம், இங்கே கிட்டத்தட்ட 6 வருஷம் இந்த கேம்பஸில் என்னுடைய லைஃப்பை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இன்ஜினியரிங் 4 இயர்ஸ், அதுக்கப்புறம் MBA ஒன்ஸ் அகெயின் இங்கேயே தான் பண்ணேன். அதுக்கப்புறம் கல்ஃபில் 11 வருஷம் அந்த ட்ரை அட்மாஸ்ஃபியர், அங்கே இருந்துட்டு திரும்பி வரும்பொழுது ரொம்பவே அருமையாக இருக்குது. பட் அங்கே இருக்கும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், காருண்யா அலுமினாயோடைய ஃபெலோஷிப் அங்கே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பர்டிகுலர்லி கல்ஃபில் நீங்கள் இறங்கின மொதல் நாள்லையே வந்து உங்களுக்கு காருண்யா சீனியர்ஸ் அலுமினை 86 அந்த ஃபஸ்ட்டு பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் இவங்களெல்லாம் மீட் பண்ணுற வாய்ப்பு, அவங்களோட ட்ராவல் பண்ண வாய்ப்பு, அவங்களோட இணைந்து அந்த பகுதிகளில் மினிஸ்ட்ரி அண்ட் பர்டிகுலர்லி டாக்டர் பால் தினகரன் வந்து துபாய்க்கு விசிட் பண்ணும் பொழுதெல்லாம் ஒரு அலுமினை கேதரிங் வச்சுருப்பாங்க. அண்ட் காஸ்பல் மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. அப்படி ஒரு தடவை காஸ்பல் மீட்டிங் நடந்த பொழுது அந்த மீட்டிங்கில் வந்து ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது கடவுள் கிருபையில். ஸோ இப்படி அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப். அண்ட் அதை தொடர்ந்து இங்கே ஸோ காருண்யாவில் நாங்கள் படித்து வெளியில் போய் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகுது. அப்படி தான் வந்து ரீசெண்டாக வந்து நான் MBAல இருந்த என்னுடைய ஸ்டாஃப் டாக்டர் கார்த்திகேயன், அவரை வந்து திருச்சியில் மீட் பண்ணேன். அண்ட் இப்படி ஒவ்வொருத்தரை மீட் பண்ணும் பொழுதும் அவங்க ஸ்டில் எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் அஸ் பை நேம். அண்ட் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட என்றைக்குமே குறைஞ்சதில்லை. ஸோ ஐம் வெரி ஈகர்லி வெயிட்டிங் டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ். நாளைக்கு அந்த அட்மிஷன் ப்ராசஸ், ஸோ இதை பார்க்குறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த அட்மாஸ்ஃபியர், இந்த ப்ளசன்ட்னஸ், இந்த கிளைமேட், இது வந்து ரொம்பவே அருமைங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரூமை விட்டு வெளியில் வந்து இங்கே இருக்கிற இந்த அட்மாஸ்ஃபியரை நம்ம அப்படியே பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சைடு சுற்றிலும் வந்து மலை, மவுண்டன்ஸ், க்ரீன், அப்படியே க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தோம்னா க்ளவுட்ஸ் வந்து இந்த மலைக்கு மேலே அழகாக இறங்கி இருக்குது, அதை பார்க்கலாம். இந்த அருமையான மலை காட்சிகளை நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ தொடர்ந்து போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் சர்ச், எதர் பெதஸ்தா ஆர் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய இந்த ப்ரேயருக்கு நம்ம போகலாம். உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர்.
இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கிற இந்த பில்டிங் தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயர் படித்த கிளாஸ் ரூம்ஸ் இருக்கக்கூடிய பில்டிங். அப்போ வந்து இதை எஸ்என்ஹெச், அதாவது சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 இயர் நாங்கள் இந்த பில்டிங்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ வந்து இது வந்து ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. Raise you as in my army. The only question which is in our soul, mind and body. Yes, that's ஸோ இப்போ தான் இமானுவல் ஆடிட்டோரியமில் கார்ப்பரேட் வர்ஷிப் முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி அதில் ப்ரீச் பண்ணது வந்து டாக்டர் நவீன் சுந்தர் அப்படின்னு சொல்லி. டாக்டர் நவீன் சுந்தர் அண்ணன் அவங்களோட தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்காக வர்ஷிப் நடத்துகிறதுக்கு அவங்களோட இங்கேருந்து நாகர்கோவில் தாண்டி அங்கே ஏதோ ஒரு வில்லேஜில் ஒரு சர்ச்சுக்கு நானும் அவரும் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி அவர் ப்ரீச் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ வெரி பவர்ஃபுல் வேர்ட். அண்ட் காலையில் தமிழ் சர்வீஸ் ஒன்று அட்டன் பண்ணேன். அங்கேயுமே வந்து ஜீசஸ் கால்ஸோடைய ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்து அங்கே பிரசங்கம் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் இப்போது ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், இங்கேயே வந்து கம்யூனியன் வந்து இப்போ வழங்கப்படுது. முந்திலாம் வந்து நாங்கள் கம்யூனியன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் கோயம்புத்தூர் போகணும், அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பெனகாசல் சர்ச் அங்கே போய் தான் நாங்கள் கம்யூனியன் எடுப்போம். ஸோ இப்போ வந்து உள்ளேயே வந்து கம்யூனியன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சர்வீஸ் முடித்தோன்னே போயிட்டு டாக்டர் நவீன் சுந்தர் அதுக்கப்புறம் சிஸ்டர் பாலின் அவங்க தான் வந்து இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் வந்து ஹெட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்றாங்க. ஸோ அப்பையும் வந்து இருந்துச்சு. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று இருக்குது, இவாஞ்சலின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்போல்லாம் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ டாக்டர் பாலின் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய டார்கெட்டே வந்து இப்போதைக்கு அந்த ஆடிட்டோரியமை ஃபில் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இந்த கார்ப்பரேட் வர்ஷிப்புக்கு வர வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ டிவைன் கனெக்ஷன் வித் ஆல் தீஸ் பீப்புள். காலையிலேருந்து நிறைய பார்க்க முடியுது, நிறையரோட பேச முடியுது. அண்டு கேம்பஸ் நான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ இருந்த அதே இது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் பொழுது ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மலை அடிவாரத்தில் இந்த கேம்பஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அநேகமாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வர்றது வந்து எக்ஸாம்ஸ் எழுதும் போது எனக்கு மோஸ்ட்லி இந்த பிளாக்கில் தான் உட்காந்து நான் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கேன். இங்கே நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கிறது வந்து எபினேசர் ஆடிட்டோரியம். இந்த எபினேசர் ஆடிட்டோரியமில் தான் வந்து ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் வர்ஷிப்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா இமானுவல் ஆடிட்டோரியமுக்கு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மார்னிங் அசம்பிளிஸும் நாங்கள் இங்கே அட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது அக்ரிகல்ச்சரல் லேபாக இது இயங்கிட்டுருக்கு. அண்ட் அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற இந்த பில்டிங் தான் வந்து MBA டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஐ திங்க் இப்போ இது அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் மாதிரி தெரியுது. இங்கே எந்த போர்ட்ஸுமே இல்லை. ஸோ இது வந்து எலோஹிம் ஆடிட்டோரியமாக இருந்துச்சு. ஐ திங்க் இப்போ இந்த ஆடிட்டோரியம் ஓப்பனிங் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அந்த சைடு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ முந்தி வந்து இந்த பாத்வே வழியாக தான் நாங்கள் வந்து அந்த சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் இப்போ வந்து ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது அந்த ஃபஸ்ட் இயர் பிளாக்குக்கு நாங்கள் போவோம், இந்த சென்ட்ரல் லைப்ரரி வழியாக. அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் டவ் டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே கட்டினாங்க. இப்போ அது வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பில்டிங்காக மாறிடுச்சு.
ஸோ இந்த இடம் தான் வந்து சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் ஆஃபீஸ், சிஇஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ், மார்க்ஸ், இதெல்லாம் இவாலுவேஷன், இது எல்லாமே இங்கே தான் நடக்கும். அண்ட் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது கூட இங்கே தான். இப்போ இந்த சிவில் இன்ஜினியரிங் பிளாக் மட்டும்தான் இன்னும் சிவில் இன்ஜினியரிங் பிளாக்காகவே இருக்குது. மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு மாறிடுச்சு. அண்ட் இந்த அட்மிஷன்ஸ் பில்டிங்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த பில்டிங்கில் தான் வந்து இஎன்ஐ, இசிஇ, ட்ரிபிள்இ இது எல்லாமே இருந்துச்சு. இப்போது அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட், வேறு பில்டிங்க்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் காருண்யா யூனிவர்சிட்டியுடைய மெயின் பிளாக். இந்த பிளாக்கில் தான் வந்து நாங்கள் 2003 to 2007 படிக்கும் பொழுது, இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது, இது வந்து இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. ட்ரிபிள்இ செகண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், இஎன்ஐ வந்து செகண்ட் ஃப்ளோர். ஸோ தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், இதுக்கு பின்னாடி வந்து செகண்ட் இயர் படித்தோம். ஸோ 3 வருஷம் இந்த பில்டிங்கில் தான் எங்களுடைய லைஃப் ஸ்பெண்ட் ஆச்சு.